இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்துவது ஏன் என்பதை பற்றி இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ள போகின்றோம். பக்தர்களே, பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல்ல யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்ப பதிவுக்குள்ள போயிடலாம். அஞ்சனா தேவிக்கும் வாயு பகவானுக்கும் மகனாக அவதரித்த ஆஞ்சநேயர் குழந்தையாக இருந்த போது வானில் தோற்றமளித்த சூரியனை பழம் என்று கருதி எட்டி பிடிக்க எண்ணினார். வாயுவின் புத்திரன் அல்லவா அவர். எட்டி பிடிக்க எகிரி குதிக்க வேகத்தில் வானில் பறக்க தொடங்கினார். சூரியனையே விழுங்குவதற்காக வாயு புத்திரன் பறந்து செல்வதைக் கண்டு தேவர்கள் அனைவரும் திகைத்து போய் நின்றனர். அப்போது இந்திரன் தன் வஜ்ராயுதத்தை வீசி ஆஞ்சநேயரை தாக்கினான். அதில் அவரது தாடை ஒடுங்கியது. இதன் காரணமாக சுந்தரன் என்று இயற்பெயர் கொண்ட ஆஞ்சநேயர் அனுமன் என்று அழைக்கப்பட்டார். பால அனுமன் சூரியனை பிடிப்பதற்காக வானில் பறந்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் ராகு கிரகம் சூரியனை பிடித்து கிரகணம் உண்டு பண்ணுவதற்காக நகர்ந்து கொண்டிருந்தது. ஆனால் ராகுவால் ஆஞ்சநேயரின் வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியவில்லை. இதனால் சூரியனை பிடிக்க ராகுவால் அப்போது இயலாமல் போய்விட்டது. பால அனுமனின் வீர தீரத்தை கண்ட ராகு பகவான் மகிழ்ந்து அனுமனுக்கு வரம் கொடுத்தார். அதாவது தனக்கு உகந்த தானியமான உளுந்தால் வடை செய்து அதனை உன் உடல் போல பாம்பு உடல் கொண்டவர் ராகு வளைந்து இருக்கும்படி செய்து மாலையாக எவர் ஒருவர் அனுமனுக்கு சாத்தி வழிபடுகின்றாரோ அவரை எந்த காலத்திலும் தான் பிடிப்பதில்லை எனவும் தன்னால் வரும் தோஷங்கள் யாவும் நிவர்த்தியாகிவிடும் எனவும் ராகு பகவான் அனுமனுக்கு வரம் கொடுத்து வாழ்த்தினார். அதனால தான் உளுந்தால் வடை செய்து அவற்றை 54, 108 அல்லது 1008 என்ற எண்ணிக்கையில் மாலையாக கோர்த்து ஆஞ்சநேயருக்கு செலுத்துகிறார்கள். இப்படி செலுத்துவதால் ராகு பகவானால் ஏற்படும் அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கும். அதே போல நடப்பில் ராகு தசை உள்ளவர்களுக்கும் மற்றும் ராகுவின் நட்சத்திரமான திருவாதிரை, சுவாதி, சதய நட்சத்திரம் உள்ளவர்களும் ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்துவதினால் ராகுவால் ஏற்படும் பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம் என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.